என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். அதிமுக கூட்டணியில் தேமுதிக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, KP அன்பழகன், பெஞ்சமின் போன்ற அமைச்சர்கள் எல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையில் தேமுதிகவிற்கு எத்தனை இடங்கள் என்பதை முடிவு செய்திருப்பதாகவே தகவல். ஆனால் அந்த தகவலை அதிமுக தரப்பில் சென்ற முன்னாள் அமைச்சர்களும் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி திருமதி பிரேமலதா அவர்களும் அதே போன்று LK சுதீஷ் அவர்களும் யாரும் அந்த தகவலை வெளியிடவில்லை. இந்த சந்திப்பிற்கு பிறகு ஒரு குழுவை அமைத்து அந்த குழு பேச்சுவார்த்தையை நடத்தி இறுதி முடிவை எடுப்போம் என்ற தகவலைத்தான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவே கூறப்படுகிறது. தேமுதிக அதிமுகவுடன் செல்லுவது உறுதி செய்யப்பட்டு விட்டது நேற்றைய சந்திப்பிற்கு பிறகு. ஆனால் பாஜக தொடர்ந்து பாமகவுடனும் தேமுதிகவுடனும் தமிழ்நாட்டில் உள்ள இன்னும் சில கட்சிகளுடனும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். ஆனால் பாஜக நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த உடன்படிக்கையும் ஏற்படவில்லை என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பாஜகவின் தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு அவர்கள் முயன்றாலும் கூட பாஜகவின் மீது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை மறுக்க முடியும். அதனால சென்ற விஜயகாந்த் அவர்கள் மீதும் பிரேமலதா அவர்கள் மீதும் பெரிய ஒரு மரியாதையை நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருந்தாலும் கூட, ஆனால் கூட்டணியில் இணைவதற்கு சம்மதிக்கவில்லை பிரேமலதா விஜயகாந்த் என்றால் அதற்கான பின்புலம் என்ன அப்படின்னா, வெற்றி பெறாத கூட்டணி. வெற்றி பெறாத கூட்டணியை விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் இப்பொழுது கூட்டணி அமைத்தாலும் கூட 4 தொகுதி என்பது 5 தொகுதி 6 தொகுதி கூட கொடுக்கலாம், அல்லது 8 தொகுதியை கூட கொடுக்கலாம். 4 என்பது 8 தொகுதியாக கூட கொடுக்கலாம் பாஜக கூட்டணியில் தேமுதிகவிற்கு. ஆனால் வெற்றி பெற வேண்டும் இல்லையா? ஒரு தொகுதியாவது வெற்றி பெற வேண்டும் இல்லையா? இன்று பாஜகவிற்கு அப்படி ஒரு சூழல் இருக்கிறதா அப்படின்னா அதுதான் கேள்விக்குறி. நரேந்திர மோடி தான் இந்தியாவில் மீண்டும் பிரதமராக போகிறார் என்பது ஏற்கனவே நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். ஏனென்றால் எதிர்க்கட்சியாக இந்தியாவில் எந்த கட்சியும் வலிமையாக இல்லை. நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரில் அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி என்பது அமைக்கப்பட்ட ஒரே ஒரு ஆண்டை நிறைவு செய்யாமலேயே அந்த கூட்டணி உடைந்து விட்டது. இப்பொழுது நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு மாநிலத்திலும் வலுவான கூட்டணிகள் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிரில் வலுவான ஒரு அணி இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது திமுக. ஆனால் அது தோற்றம் மட்டும்தானே தவிர திமுக அப்படி வலுவாக இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை. 2019 இருந்தது. நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக 2019 தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணியாக இல்லை திமுக கூட்டணி. 2019 திமுக கூட்டணி பெற்ற வாக்கு விழுக்காடு என்பது 52 விழுக்காடு வாக்கை பெற்றது திமுக கூட்டணி. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அந்த வாக்கு விழுக்காடு அவர்களிடம் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக 52 விழுக்காடு என்பது 30 விழுக்காடு வாக்கு இப்பொழுது அவர்களுக்கு கிடைக்குமா என்பதே கேள்விக்குறி. அவர்களுக்கு ஒத்து ஊதுகின்ற பத்திரிகையாளர்கள் வேண்டுமென்றால் பேசிக்கொள்ளலாம். இந்த முறையும் திமுக 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிடும், வாய்ப்பே இல்லை. இந்த முறை திமுக எதிரில் அதிமுக, இந்த 2 கூட்டணியும் வலுவாக நின்றால் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வாக்குகளை பிரிக்கும், வெற்றி பெற முடியாது. பிஜேபி ஒரு பக்கம் வாக்குகளை பிரிக்கும், வெற்றி பெற முடியாது. 2 இயக்கங்களும் வாக்குகளை பிரித்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகின்ற இடங்களில் திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வார்களே தவிர திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் களத்தில் வலுவாக நிற்கப் போகிறதே தவிர 4 முனை போட்டியாக இருந்தாலும் 2 முனைகளில் தான் வெற்றி தோல்வி. 3வது முனையான சீமானோ 4வது முனையான பாஜகவோ தோல்வி மட்டும்தான் பெற முடியுமே தவிர வாக்குகளை பெற முடியுமே தவிர வாக்கு விழுக்காடுகளை உயர்த்த முடியுமே தவிர ஒரு உறுப்பினரை பாராளுமன்றத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்து நாம் தமிழர் கட்சியோ பாஜகவோ அனுப்ப முடியாது.
அதிமுக தரப்பில் இன்னொரு பேச்சுவார்த்தை இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. தேமுதிகவினுடைய பேச்சுவார்த்தை ஓரளவிற்கு முடிந்துவிட்டது. அடுத்த கட்டமாக பாமகவிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கி அதை இறுதி செய்வார்கள். நாம் தமிழர் கட்சியுடனும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி கொண்டு, ஒருவேளை நாம் தமிழர் கட்சியுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி குறிப்பிட்ட தொகுதிகளை கொடுப்பதாக உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுவிட்டால், நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு இணக்கம் காட்டிவிட்டால், தமிழ்நாட்டில் திமுக இந்த முறை வாஷ் அவுட் செய்து விடுவார்கள். தமிழ்நாட்டில் திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஆனால் அதற்கு சீமானுடைய கரிசனம் வேண்டுமாயிருக்கும். சீமான் கரிசனம் காட்டிவிட்டால் அதிமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திமுக வாஷ் அவுட் ஆயிடும். ஆனால் அதற்கு சீமானவர்கள் இணங்குவாரா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் சில பத்திரிகையாளர்கள் அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் இருந்து சீமானிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை சீமான் ஒத்துழைத்து சீமான் இணங்கிவிட்டால் திமுக கூட்டணி வாஷ் அவுட் ஆயிடும். ஏனென்றால் 30 விழுக்காடு திமுக, 45 விழுக்காடு அதிமுக என்று அப்படி தலைகீழாக மாறிவிடும் இந்த கூட்டணி என்று சில அரசியல் வல்லுநர்கள் இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அரசியலை பொறுத்தவரையில் எந்த நேரத்திலும் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடைசி நொடி பொழுதில் கூட சில கூட்டணிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சீமானவர்கள் 40 தொகுதிகளில் வேட்பாளரை அறிவித்து விட்டார். அவருடைய வேட்பாளர்கள் களத்தில் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீமானுடைய வேட்பாளர்கள் களத்தில் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், டெய்லி நாம் நாள் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் களத்தில் என்ன நடக்கிறது என்று. ஆனாலும் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லை என்றே சொல்ல முடியாது. 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 6 மாதங்களுக்கு முன்பே பாட்டாளி மக்கள் கட்சி 14 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்து விட்டது. ஆனால் அதன் பிறகு 2014 பிஜேபியுடன் கூட்டணி ஏற்பட்டது. அந்த கூட்டணிக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தொகுதிகளில் தான் போட்டியிட்டது. இதுவெல்லாம் வரலாறு. இதுவெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடைசி நொடிப்பொழுதில் கூட எது வேண்டும் என்றாலும் நடக்கும் அரசியலில். தேர்தல் இது, தேர்தல் களம் இது. தேர்தல் களத்தில் வெற்றிதான் இலக்கு. வெற்றியை பெறுவதற்கு வாக்கு ஒன்றுபட வேண்டும். பிரிந்திருக்கின்ற வாக்கு சதவீதங்கள் ஒன்றாக கூடி ஒரு வேட்பாளருக்கு சேரும் பொழுது அந்த வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக மாறிவிடுவார். இதுதான் தேர்தல் களத்தில் மிக 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 முக்கியமானது. 10 ஆண்டுகள் களத்தில் கத்திவிட்டோம், 15 ஆண்டுகள் களத்தில் கர்ஜித்து விட்டோம். இன்னும் 15 ஆண்டுகள் களத்தில் கர்ஜித்துக் கொண்டிருந்தால் காணாமல் போய்விடுவோம். எந்த ஒரு இயக்கமும் இதற்கு இடம் கொடுக்க கூடாது. காரணம் என்னன்னா, 30 லட்சம் மக்கள், 20 லட்சம் மக்கள், 10 லட்சம் மக்கள் நம் மீது நம்பிக்கை கொண்டு நம்ம பின்னாடி போராடிட்டு இருக்காங்க. என்றோ ஒரு நாள் இலக்கை அடைவோம்னு. ஆனால் அந்த நாள் வரும் வரைக்கும் இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இல்ல, ஏனென்றால் 2 பக்கமும் 2 பேய்களும் நாட்டை முழுங்கி கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாக்காளன் பால் குடிச்சிட்டு இருக்கிறான், என்னுடைய வாக்காளன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறான், என்னுடைய வாக்காளன் இப்பதான் கல்லூரி படிக்கிறான், என்னுடைய வாக்காளன் இப்பதான் 18 வயது நிரம்பி வெளியே வந்திருக்கிறான். பால் குடிக்கிறவன், பள்ளிக்கு போறவன், கல்லூரிக்கு போறவன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் வந்து உனக்கு ஓட்டு போடுற வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க இங்க. ஏன்னா அத்தனை பேரையும் கொன்னுடுவான் திமுக காரணம், அதிமுக காரணம். நம்ம அதற்காகத்தான் நாம் செய்ய வேண்டியது என்ன? கூட்டணி என்பது தொகுதி உடன்படிக்கை தானே தவிர கொள்கையோடு கூட்டணி அல்ல. கொள்கையை அடமானம் வைப்பதல்ல, கோட்பாடுகளை அடமானம் வைப்பது அல்ல, லட்சியங்களை அடமானம் வைப்பது அல்ல, இலக்குகளை அடமானம் வைப்பது அல்ல. இந்த இலக்குகளை அடைவதற்கு சில இணக்கம் தேவைப்படுகிறது. இணக்கம் ஏற்படுத்தி கொண்டு தேர்தல் களத்தில் போட்டியிட்டால் மக்களின் தேவைகளை ஓரளவிற்காவது பூர்த்தி செய்ய முடியும். எந்தெந்த இயக்கங்கள் என்ன செய்ய போகிறது? 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி பலம் பெறுமா? தேமுதிக, பாமக, அதிமுக போன்ற கட்சிகளோடு அந்த கூட்டணி களத்தில் நிற்க போகிறதா? அல்லது சில அரசியல் வல்லுநர்கள் பேசிக் கொண்டிருப்பதை போல நாம் தமிழர் கட்சியை கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளைத்து போட்டு விடுவாரா? இல்லை சீமான் தனித்தே நின்று களத்தை வென்று விடுவாரா? என்ன நடக்கும்? 2024 முடிவு நமக்கு சொல்லிவிடும். அதுவரையில் காத்திருப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.